கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு கானான் ஊர் திருமணம். கானான் ஊர் திருமணம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். ஓபாராபா ஓபாராபா ரிபராபாரா ரிபராபா ரிபராபாரா ரிகசகரகரகரகரா. பலவினன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். பலவினன் என்று தாழ்ந்து விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். ஐயா, பலத்தால் எடை கட்டினீர். உரிபாரா 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 ஒப்பரவா ஒப்பரவரா ரிகசகரகரகரகரா. பாவத்தினாலே வாரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அமாரா 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 உபரபா உபரபரா உபஷபரபரபரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். உரிராரா உகராரா உரிராரா ஒப்பரபா ஒப்பரபரா ஒபரகரபரகரபரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அரிவார அரிவார அரிகரரா அப்பரபா அப்பரபரா லிகசகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. லுகசப ருகசப லுகசபரா ருகரக ருகரகரா லுகசகனரகரகரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்முடைய செய்தி கானான் ஊர் திருமணம். இங்க ஆயிரக்கணக்கான செய்திகள் இதை பத்தி கேட்டு. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பாஸ்டர் அம்மா இந்த செய்தியை தான் கொடுப்பாங்க. நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன் கொடைக்கானலுக்கு. இந்த கொடைக்கானலுக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு ஏஜி பாஸ்டர் 3 குறிப்புகளை சொன்னார் கானான் ஒரு கல்யாணத்துக்கு. எனக்கு ஆவியானவர் 7 குறிப்புகளை கொடுத்தார். அவர் சொன்ன 3 குறிப்போட கூட பில்டப் பண்ணி உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். அவர் இதை எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தலைப்பு நம்பர் 1 ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தான் உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு திருமண வீட்டுக்கு உள்ள வந்த உடனே உங்க கண்கள் ஃபுல்லா எங்க இருக்குன்னா, கல்யாண வீட்டில் இருக்கிற மணப்பெண் மணவாளன் ஜோடிகள் மேலதான் நம்ம கண்கள் இருக்கும். அவங்க நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரியில்லையே, அப்படி இவ்வளவு உயரமா இருக்காரு, பொண்ணு எவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்கள் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். இது நம்ம ஆண்களுடைய கண்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனா பெண்களுடைய போக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போட்டிருக்கிற நெக்லஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சந்தேகம் இருக்கும்னா, இது என்னது, கோல்டா கவரிங்கா? கோல்டா கவரிங்கா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இந்த மணப்பெண் மேலையும் மணவாட்டிய மேல தான் இருக்கும். ஜோடி எவ்வளவு நல்லா இருக்கு. ராஜேஷ் டேனியல் இருக்கார்,
அவருக்கு எத்தனையோ திருமணத்தை அட்டன் பண்ணியிருப்பாரு. அவர் எங்க தான் எடுப்பாருனா பொண்ணை பல ஆங்கிள் வச்சு எடுப்பாரு. இப்படி கையை அப்படி கையை வை, அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு சொல்லி அவர் கண்கள் ஃபுல்லா எங்க இருக்கும், இந்த போட்டோஸ்ல தான் இருக்கும். இப்படி வைக்கிறாப்புல ஒரு போட்டோ, அப்படி வைக்கிறாப்புல ஒரு போட்டோ. அப்ப அவரு போக்கஸ், அவர் கண்கள் வேற மாதிரி இருக்கும். இன்னும் சில பெண்கள் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்ப்பாங்க, இப்படி இப்படி பார்ப்பாங்க போக்கஸ். இது கோல்டு தான், ஆனா இது வைரமா சாதாரண கல்லாம். அப்படி அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கும். இன்னும் சிலருடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டு இருக்கு. நீ கல்யாணம் கேட்டாது, எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாப்பாட்டில் இருக்கும். விருதுநகர்ல சாப்பாட்டில் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே வந்த உடனே கேட்பாங்க, யாருடைய சமையல் இன்னைக்கு? ஒரு கிச்சன் கிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு தனுஷ். அவருடைய பெரிய ஒரு பேனர் கட்டி சொல்றாரு. எல்லார் கண்களும் ஃபோக்கஸ் அங்க இருக்கும். பொண்ணு மேல இருக்காது, மாப்பிள்ளை மேல இருக்காது, சமையல்காரருடைய பேர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் சொல்ற சமையல்காரர் அவர் எப்படி சார்ஜ் பண்ணுவாருங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும். ஃபோக்கஸ் ரேட்டும் ஃபோக்கஸ் தான். ஒரு ஏழைக்கு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார். உங்களுக்கு அந்த சாப்பாடு இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதை கனெக்ட் பண்ணி அவங்க காசு கொடுக்கணும். ஆனா எக்ஸலண்டா டேஸ்ட். ஃபோக்கஸ் இந்த 2வது அதிகாரத்துல நான் சொன்ன யார் மேலேயும் கிடையாது. அதான் பிரச்சனை. ஃபோக்கஸ் பொண்ணு மேலேயும் கிடையாது, மாப்பிள்ளை மேலேயும். பொண்ணு பேர் இருக்கா இல்ல, மாப்பிள்ளை பேர் இருக்கா இல்ல, பேனர் இருக்கா பேனர் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபோக்கஸ் மூன்று பேர் மேலதான் இருக்கு. ஒன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. 2வது அதுக்கு முன்னாடி மரியாள் மேல ஃபோக்கஸ் மரியாள் மேல இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் 3 கூட்டத்தை தான் ஃபோக்கஸ் இருக்குது. அப்ப எல்லா திருமணத்திலையும் நடக்கிற ஒரு சம்பவம் இல்லாதபடி வேற ஒரு சம்பவத்தை நாம பார்க்கணும். மணவாளன் யாரு, பேர் இல்ல, யாரும் இல்லை. மணவாட்டி யாரு, பேரும் கிடையாது, எப்படி இருக்கான தெரியாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு பிளாங்கா இருக்கு. அப்ப நம்ம போற திருமணத்துல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அது இங்க இல்லை. ஒரு தடவை நான் என் மகளோட தூத்துக்குடியில் ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தாச்சுனே, குட்டி அந்த பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் மேட்ச் ஆகலையே, நீ என்ன நினைக்கிறேன்னு. உங்க அப்பா, இது மேட்சை யாருப்பா பார்க்கறா? கல்யாணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்மூத்தா போகணும், அது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமாப்பான்ட்டு. அப்பாவுக்கு தெரியாதா? எத்தனையோ வருது. கல்யாணம் கட்டிட்டு நாங்க ஒரு ரிசப்ஷன் போயிருந்தோம். அங்க போனேன். நான் என் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு நிகழ்ச்சியை நான் அங்க பார்க்கறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு இப்படி உட்காந்துருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன். மாப்பிள்ளை என்னுடைய போக்கஸும் என் மனைவி போக்கஸும் அங்கதான் இருக்கு. நான் கேட்கிறேன், என்னவா பேசவே மாட்டேங்கிறாங்க? இல்லைங்க, அது முதல்ல பேசி முடிச்சிருப்பாங்க, இங்க பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. அவங்க ரெகுலரா பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வேற. நானும் என் மனைவியும் போய் நிற்கிறோம். நாங்க அந்த பொண்ணுடைய சைடு தெரிஞ்சவங்க. நாங்கள் பையனை பத்தி எங்களுக்கு தெரியாது. வழக்கமா கல்யாண வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், பல வருஷமா தெரியும். என்ன சொல்லணும், டாக்டர் ஹெச் லைசன்ட், சுஜித் லைசன்ட் விருதுநகர்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லணும். நானா அந்த தம்பிகிட்ட கை கொடுத்து, விருதுநகர்ந்து வரப்பா, டாக்டர் லைசன்டர் உங்க வீட்டுக்கு நேபர் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோக்கஸ் எங்க ஃபோக்கஸ் நகை மேல கிடையாது, மேட்ச் மேல கிடையாது, சாப்பாடு மேல கிடையாது, இவங்களுடைய உறவின் மேல இருக்குது. உறவு எங்களுக்கு லேசா இடிக்குது. இது ஃபோக்கஸ். சரி, முதல்ல உங்களுக்கு குறிப்பா நான் காமிச்சேன் ஃபோக்கஸ். ஆனா நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? மணவாளன் மேல கிடையாது, மணவாட்டி மேல கிடையாது. எடுத்துக்கோ, எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் ஆரம்பிச்சது. மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்திருக்க, இந்த சூழ்ந்திருக்கிறது மேல நம்ம ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அந்த ஃபோக்கஸ் மேகங்கள் அந்த 11வது அதிகாரத்தில் அவங்க எல்லாம் இல்லை. அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள்.
பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஃபோக்கஸ் எங்க இருக்கணுங்கிறதுக்கு 2 குறிப்பை நான் அங்கேயே பார்த்தோம். ஒன்று, சுற்றி இருக்கணும் பார்க்கக்கூடாது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இல்லை என்ன வரும் பிரச்சனைகளை நான் சொல்றேன். அங்க ஃபோக்கஸ் அங்கே போகக்கூடாது. என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர், அவருங்க கிறிஸ்தவர்கள், 2 பேருமே கிறிஸ்தவர்கள். அவங்க அவன் நான் இருக்கணும், நம்ம மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த அப்பா அம்மா 2 பேருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த பையன் அவன் கூட மெடிக்கல் காலேஜ் படித்தார். நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறது? அதுக்கு 2 பேரும் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற பாஸ்டர் சரியில்லை, இங்கே இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பரும் காசு அடிக்கிறதுலே இருக்காங்க, நாங்கள் பார்த்தோம், எங்களால் ஒத்து போகலை, அதனால் கோயிலுக்கு போகிறதே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இப்போ ஃபோக்கஸ் சுற்றி இருக்க மேலே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாசிப்போமா? எவரே என்ன சொல்லுமா, நல்லா இருக்குன்னு சொல்லி 12வது அதிகாரம் 1 வசனத்துல, விசுவாசத்தை தூக்குறவர் விசுவாசத்தை முடிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார்னா, விசுவாசத்தை துவக்கிறார். அதான் முடிக்க போகிறோம். இந்த விசுவாசத்தை தொடக்கிட்டு முடிக்க போகிறவர் உடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம பார்க்கறோம். அப்ப கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க நீங்க எதை பார்க்க போறீங்க, இதுக்காக வரீங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. பத்திரிகை கொடுப்பாங்க, நம்ம வரணும். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், நம்மை அழைத்தவர் விசுவாசத்தை தொடங்கிட்டார், அவர் தான் முடிக்கப்படுறார். இந்த நடுவில் என்ன நடக்கும் நம்ம பார்க்கணும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களிலே நாற்கிரியை துவக்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நற்கிரியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நற்கிரியை செய்வாங்க. இங்க டேனியல் ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன நற்கிரியை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாட்ஃபாரத்தில் இருக்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ட்ரெஸ் கொடுப்பார். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி உள்ளதுக்கு வச்சுருவாங்க, போட மாட்டாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீங்கள் க்ளவுஸ் கொடுங்க, அவங்களுக்கெல்லாம் முடி வெட்ட போகிறேன்ட்டு. நான் சொன்னேன், அவர் மாப்பிள்ளை மாதிரி இருந்தான்னா ஒரு வீடு பிச்சை விட மாட்டாங்க. அவங்களுடைய கெட்டப் மாற்ற முடியாது. அதை ஒரு நற்கிரியை அவர் செய்கிறார். அது நான் தப்புன்னு நான் சொல்லலை, அதை முடிவர் நடத்துவார். அதில் பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்க 19வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாம்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியால் நேர்ந்தார்கள், கனியினால் நேர்க்கும். 2வது, விசுவாசத்தை தொடக்கிறாரு, விசுவாசம் முடிக்கப்படுறாரு, நம்ம கனி கொடுக்கணும். நற்கிரியை, இப்ப நான் உங்களுக்கு பைபிள் டீச் பண்றேன், அது ஒரு நற்கிரியை. எவ்வளவு கிளாஸ் நடத்துறேன், அது ஒரு நற்கிரியை. அதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டு தான் நான் அதை செய்ய வேண்டியிருக்கு. நற்கிரியை அது எப்படி அதை முடிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13. ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குறார்கள். விருப்பம் செய்கை, இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும். ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் இதை செய்யறாருன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும், ஒரு வார்த்தை அதை சொல்லணும். இல்லைன்னா அது ஒரு வேஸ்ட். அதை நற்கிரியை தொடங்குறாரு, தொடங்கி தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் உங்களிலே உண்டாக்குறது. இது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். உலகத்துல 2 வகையான மக்கள் வாழ்றாங்க. ஒருத்தங்க எதுக்காக வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஜாலியா வாழும், உலகத்தை அனுபவிப்போம், என்ஜாய் 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 பண்றதும் அவங்க வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னைக்கு அவங்களுடைய மரணம் வரும் அன்னைக்கு என்ன செய்ய போறாங்க நமக்கு தெரியாது. அதனாலதான் உங்களில் நடக்கும் 14 வசனம் பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளே எனக்கு. இதாங்க இந்த கிறிஸ்துவின் நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ நாள்ல நம்ம என்ன நடக்கும்னா, 2 கொரிந்தியர் விசுவாசத்தை தொடக்கிட்டாரு, விசுவாசம் முடிப்பாரு. கிறிஸ்துவ நாள்ல என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10. ஏனென்றால் சரீரத்திலே
அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துமா வெளிப்படும். அன்னைக்கு தான் உலகத்தில் நாம் எல்லாருமே போல் தண்ணியை சேர்த்து சொல்றோம். இப்போ ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸ் உலகத்தையும் பார்க்கலாம், ஆண்டவரையும் பார்க்கலாம். உலகத்தை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பைபிளில் யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது ஜெபம் பண்ணி தான் செலக்ட் பண்றார். அவருக்கு நல்லா தெரியும் தன்னை காட்டி கொடுப்பான்னு. முத்தம் போடுறான், சொல்றாரு, நீ முத்தத்திலாயா என்னை காட்டி கொடுக்குறேங்கிறாரு. அவனுக்கு ஃபோக்கஸ் 30 வெள்ளிக்காசு மேல வந்துருச்சு. 30 வெள்ளிக்காசு மேல விழுந்தனால அவன் எதை இழந்துட்டான் அப்படின்னு கேட்டா, நித்திய ஜீவனை அவன் இழந்துட்டான். சரி, அப்படி நம்முடைய ஃபோக்கஸ் கலாத்தியர் முதலாவது ஃபோக்கஸ் இது மேல வரக்கூடாது. கலாத்தியர் முதலாவது அதிகாரம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திற்கு விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் சித்தத்தின்படியே நமக்கு அவர் ஒப்பு கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்தார். சரி, முதல் குறிப்பா நம்ம பார்த்தாச்சு. அது என்ன திரும்ப நான் சொன்னேன், ஃபோக்கஸ். எல்லாருடைய ஃபோக்கஸும் மணப்பெண் கணவன் மணப்பெண் மணவாளன் கூட இருக்கும். ஆனா இங்க யாருமே காணும். அது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பை நம்ம பார்க்கிறோம், அழைப்பு. வாசிப்போமா? யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைப்பு இல்லைன்னா வரமாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வசதியான ஒரு திருமண வீடா இருக்கும். இப்ப ஒரு சிலர்லாம் லிமிட்டா கூப்பிடுவாங்க. இவ்வளவு நேரம் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, இவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு பட்ஜெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நல்ல வசதியானவங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டா 12 டிஷஸும் கூட வருவாங்க. எல்லாம் நல்லா வாலிபர் பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க தெரியும். ஆனாலும் அழைப்பு. அப்ப இந்த அழைப்புங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அழைப்பு உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். அழைப்பு எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த அழைப்பை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாதவர்களுக்கு அவர் உலக தோற்றத்திற்கு கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் புத்திரராக சுவீகார புத்திரராக இருக்க அழைப்பு. இப்ப அழைக்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர மாட்டார். சரி, இந்த அழைப்பை குறித்து அவர் வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை பார்க்க எடுத்துக்கலாம்னா, லூக்கா 24வது அதிகாரம் 'எம்மாவூர் சீஷருக்கு இங்க நம்ம அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலன்னா, அஜய் ப்ளீஸ்மா, அஜய் நோ. 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 19 அவர் எவைகள் என்றார். இப்ப எம்மாவூர் சீஷர்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நடந்து வருகிறார். அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப சேடா இருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருக்குங்களா. அவங்க தேவகுமாரன்கிறத புரிஞ்சுக்கணும். அதாங்க நம்ம அழைப்பு ஏன் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிந்து கொள்ளுதல். அடுத்து பாருங்க, 21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இப்ப புரிந்து கொள்ளுதல்ங்கிறது நிறைய பிரச்சனை வந்துருங்க. இப்ப இவங்க எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல
உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்க சொல்றாங்க. அது ரொம்ப ஆழமான காரியம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் இயேசுவை நோக்கி, இந்த இயேசு ஆனா உயிர் தெழுந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேல் திரும்புகிறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ராஜ்யத்தை வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க என்ன செய்வோம், ஒரு விடுதலையா இருப்போம் சொல்லி. ஆனா அது நோக்கம் கிடையாது. சரி, இவன் லூக்கா 24வது அதிகாரத்துல அழைப்பு, அவங்க அழைக்க வேண்டியிருக்கு. எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 28வது வசனம், லூக்கா 24:28. அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள், கிட்ட வந்தாச்சு. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறத போல காண்பித்தார். அப்புறம் போறோம்னா அப்படியே சரி, நீங்க இந்த உங்க ஊர் வந்துச்சு, நீங்க எப்படி போறீங்க, நான் ஏன் வேற டைரக்ஷன் அப்புறம் போறோம். இருட்டிருச்சு, கிராமம் கிட்ட வந்துருச்சு. அப்ப அவர் இருதயத்திலிருந்து ஒரு ஏக்கம் என்னன்னா, எங்க சீசன், நான் தான் இவங்க கூட இருந்தேன், இவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது, இப்ப இனி அவங்க கூப்பிட்டால் நான் போவேன், இல்லை நான் போக மாட்டேன். இதுதான். எஸ், வெரி குட். சரி, இப்ப பாருங்க 28. அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போதும் அவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்களோட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆசை, நீ வருந்தி கூப்பிடும். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, அந்த இருதயத்தில் நான் வந்து வாசம் பண்ண வேண்டும். எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அப்ப வருந்தி அழைத்தால் தான் இயேசு சொல்றார். அடுத்து என்ன பாருங்க, அவர்களோடு இயேசு பந்தி இருந்ததுனாலே கூப்பிட்டா போயிட்டார். காரணம் சொல்றாங்க, தங்கியும் சாயங்காலம் ஆச்சு, இருட்டிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு, வருந்தி கட்டுவார். பந்தியத்திலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசிரித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அறிந்தார்கள். இன்னைக்கு அறியாத கூட்டத்தார் அநேகர் இருக்காங்க. அவங்க என்ன அவங்களுடைய அழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவை, கொடுப்பாரு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது எப்ப கொடுப்பாருங்கிறது அவருக்கு தெரியும். அது எப்ப கொடுப்பாருங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாம் வசனத்துல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை எப்ப கொடுப்பார் அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, பிலிப்பியர் 4, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினர் குறைவுகள். இப்ப இந்த கல்யாண வீட்டுல ஒரு குறைவு இருந்துச்சு. அது என்ன குறைவு அப்படின்னா, திராட்சை ரசம் குறைவு. அப்ப அந்த குறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்றுகிறார். ஆனா நம்முடைய குறைகளை மகிமையில நிறைவேற்றுறோம். இன்னைக்கு 2 வகையான வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இன்மைக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இயேசுகிட்ட வந்தா எனக்கு கடன் போயிடும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் வர்றவங்கள ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். கொடுப்பார், எல்லாத்துக்கும் ஒரு சகலத்துக்கும் அதன் காலம் வைத்திருக்கிறார். ஆனா முதல் குறிப்பு ஃபோக்கஸ், 2வது குறிப்பு அழைப்பு. இந்த அழைப்பை திரும்ப ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். தங்கும்படி உள்ளே போனார். இப்ப தங்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவர் கூட தங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 37 அப்படி சொல்லுது சீசர்கள். இயேசு திரும்ப என்ன பாருங்க, யோவானுடைய சீசர்கள், யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் கிடையாது. இயேசு திரும்பி அவர் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகின்ற, அதற்கு அவர்கள், ரவி எங்கே தங்கி இருக்கிறார் என்று கேட்டார். ரவி என்பதற்கு போதர்கள். அவர் வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள் ஒரு அழைப்பு. இப்ப நான் உங்களுக்கு 2 அழைப்பை சொன்னேன். ஒன்னு இயேசுவை அழைக்கணும், அப்பதான் அவர் வருவார். திருமண வீட்டுக்கு அழைத்தார்கள், அவர் போனார். ஒரு சீஷர்கள் சொல்றாங்க, பாயிண்ட் நம்பர் 1 சமீபமாயிருச்சு, பொழுது போயிருச்சு, ரா ஆயிடுச்சு, வாங்க வந்தார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுறார், நீ வந்து பாருங்க. பாப்போமா? அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கி இருந்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலை ஆயிடுச்சு.
தங்கி இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம்னு நான் சொல்லுவேன். இது மாமிசத்துல வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நடந்ததுன்னு பைபிள் இல்லை, ஆனா என்ன நடந்ததுன்னா அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்தது இருக்கு. அதை பார்ப்போமா? யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை காண்டோம் என்றார். மேசியா என்பது கிறிஸ்து. இது ஒரு வெளிப்பாடு. கிறிஸ்துங்கிற வெளிப்பாடை அவங்க எப்ப புரிந்து கொண்டார்கள்னா அவரோட கூட தங்கி இருந்த அழைப்பு. அவர் அழைக்கிறாரு, இவங்க போறாங்க, தங்கி இருக்காங்க, கிறிஸ்துங்கிறாங்க. இந்த கிறிஸ்துங்கிற அழைப்பை இவங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா இந்த கிறிஸ்துங்கிற வெளிப்பாடை அடுத்து யாருக்கு அவரே சொல்லுகிறார். யோவான் 4வது அதிகாரம் 25 அந்த ஸ்ரீ, சமாரிய ஸ்ரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து என்கிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும் பொழுது வந்துட்டார். ஆனா இந்த பெண்ணுக்கு தெரியல இதுதான் கிறிஸ்து. வரும்போது எல்லாற்றையும் அறிவிப்பார். அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். சரி, 2வது குறிப்பை நம்ம இன்னொரு திரும்ப பார்க்க போகிறோம். யோவான் 2வது அதிகாரம் 2வது. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கேட்டுக்கோங்க, திரும்ப சொல்றேன். அழைப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அழைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அங்க எப்படி உட்காருங்கிறத ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அழைச்சாச்சு, நீங்க போயாச்சு, உள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்க. உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குங்க. அதை நம்ம எங்க போய் உட்காரணுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த கற்றுக்கிறார். சரியா, பாப்போமா? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு காலேஜ் லெக்சரர் அவருடைய பையனுடைய திருமணத்துக்கு நானும் எங்கள் அண்ணனும் போயிருக்கோம். நாங்கள் போயிருந்தப்ப அந்த பையனுடைய அப்பா என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் எங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அப்ப ஒரு தூரமா ஒரு வக்கீல், கொஞ்சம் மோசமான அவர் அங்க போயிட்டு சொல்றாரு, ஏயா எங்களெல்லாம் கண்ணில் தெரியலையா, நீ ஏன் டாக்டர் பக்கத்துல இருக்கிற, எங்களெல்லாம் கவனிக்க மாட்டேயா அப்படின்னு கேட்டார். அவர் அங்க போயிட்டு சொல்றாரு, இந்த டாக்டர் இவங்க 2 பேரும் தான் என்னுடைய பையன் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரை அவங்கள பார்க்குறேன். நான் என்னுடைய கடமை இவங்களை நான் நினைச்சு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழைப்பிற்கு பொசிஷன். உங்களை ஒரு நீங்க மேலான ஒரு இடத்துல போய் உட்கார், ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காந்துங்க வச்சுக்கோங்க. என்ன சீட்டு? ஃப்ரண்ட் சீட். அந்த திருமணத்துக்கு அழைத்தவர் வந்து பார்க்குறாரு, உங்களோட இன்னொரு பெரிய ஆள் உட்காந்துருக்காரு, வந்திருக்காரு. நீ எந்திரியா, பின் சீட்டுக்கு போய் உட்காரு. அழைப்பு இருக்குது, ஆனால் எங்கே உட்காரணும் ரொம்ப முக்கியம். நான் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்படைய மகளுக்கு. நாங்கள்லாம் லேட்டாக வர்றவங்க பார்த்தீங்களா, அதனால் பையன் லாஸ்ட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சத்தம் கட்டாமல். அதுக்குள்ளே நியூஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காரு, லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்காருன்ட்டு. அவர் பாஸ்ட் 2 மணி நேரம் அனுப்புனார். டாக்டரை வர சொல்லியா, முன்னாடி உட்கார சொல்ல அப்படின்னு சொல்லி. எனக்கு கூச்சமாக இருந்துச்சு, நம்மலாம் லேட்டாக வந்திருக்கோம், நம்ம எப்படி முன்னாடி உட்காருன்னு சொல்லி. ஆனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் எக்கா உட்காருங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கானான் ஒரு திருமணத்தை குறித்து ஒரு வித்தியாசமான செய்தியை ஆவியானவர்களுக்கு தந்ததுக்கு நன்றி ராஜா. இந்த செய்தியை பெற்று பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், அதை அவர்கள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.